ஒரு நாள் வரங்க, சிங்காசனத்துக்கு, வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்பாக நாம நிற்கணும். அல்லேலூயா. ஐயா சொன்னது போல சத்தீஸ்கர்ல, ராஜஸ்தான்ல இருக்கு அந்த சகோதரி. ராஜஸ்தான்ல இப்போ ஒரு புது சட்டத்தை அவங்க இப்ப அமல் பண்ணியிருக்காங்க. மதமாற்ற தடை சட்டம். மதமாற்ற தடை சட்டம். இந்த சகோதரி இவங்க குடும்பமா என்ன பண்ணாங்க, ஒரு சிறு ஆலயத்தை அந்த இடத்துல செஞ்சு அவங்க தேவனை ஆராதிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. பல விசுவாசிகள் வர ஆரம்பிச்சாங்க. எண்ணிக்கைகள் அதிகமாச்சு. 100ங்கிறது 200 ஆச்சு. அப்படி அந்த இடம் ஃபுல்லா மகிமையால நிறைய ஆரம்பிச்சிச்சு. சில விரோதிக்கிற ஜனங்கள் பிடிக்காம அவங்க என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிற போலீஸுக்கு சொல்லி, போலீஸுடைய ப்ரொடெக்ஷனால அங்க இருக்கிறவங்கள அடிச்சு, அங்க இருக்கிறவங்கள துன்புறுத்தி, அந்த சபையை நடத்துற அந்த ஊழியக்கார அவங்க அடிச்சு, அவர் மேல பொய்யான வழக்கு போட்டு அவரை ஜெயில போட்டாங்க. அவருடைய மாமியார், அந்த சகோதரின் மாமியார், ஊழியக்காருடைய அம்மா, அவங்களையும் அடிச்சு, அவங்களையும் ஒரு பொய்யான ஒரு கேஸை போட்டு அவங்களையும் போட்டாச்சு. 5 வயசு 7 வயசு 2 குழந்தைங்க, அவங்களையும் அடிச்சு பல நாட்கள் அவங்க எங்க இருந்திருக்கிறாங்க, மருத்துவமனையில இருந்திருக்கிறாங்க. அந்த சகோதரி இன்னைக்கு வழியில்லாம நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆலயம் மூடப்பட்டு, ஜனங்கள்லாம் சிதறி போயிட்டாங்க. ஜனங்கள்லாம் மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போயிட்டாங்க. வேணாப்பா, நான் இருந்த அந்த வாழ்க்கைய போறோம், நான் கும்புற அந்த சாமியை போறோம், நான் சாப்பிடுறது அந்த வாழ்க்கை, அந்த ஆசீர்வாதம் எனக்கு போறோம், எனக்கு வேணாம். இது அடி வாங்கறதுக்கு, கொலை செய்யப்படுறதுக்கு, இந்த இடத்துல வந்து நான் ஏன் அவமானம் பண்ணோம் அப்படின்னு அந்த 200 ஜனங்களும் எப்படி போயிட்டாங்களா, பின்மாற்றமா போயிட்டாங்க. சபை மூடப்பட்டுச்சு. அவங்களுக்கு என் கணவன் உயிரோட வருவாரா, என் மாமியார் வருவாங்களா, அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்குமா, நம்பிக்கை இல்லைங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அந்த இடத்துல யாரும் இல்லை. அந்த சகோதரி மட்டும் தனிமரமா நின்றுட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ என்ன, அவங்கள நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுங்க திருப்பத்தூர்ல. அப்ப அவங்க சாட்சிய கண்ணீரோடு சொன்னாங்க. எனக்கு அவங்கள சொல்றதுக்கு, ஆறுதல் படுத்துறதுக்கு வசனமே இல்லை. நான் எதை வச்சு அவங்கள ஆறுதல் படுத்துறது? ஜனங்க 200 விசுவாசிய கஷ்டப்பட்டு அவங்களுக்காக உழைச்சு கொண்டு வந்தாங்க. 200 பேரும் பின்மாற்றமா போயிட்டாங்க, பழைய வாழ்க்கைக்கு போயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னும் டீப்பா போயிட்டாங்க. அதுக்குள்ள அவங்க மறுபடியும் ரட்சிக்கப்படுறது முடியாது. ரட்சிக்கப்படுறது மறுபடியும் முடியாது. எந்த ஊழியக்கார் வந்தாலும் அவங்க மனசுல எது இப்ப ஆழமா பதிந்து இருக்குது, பயம். அந்த பயம் ஆழமா அவங்க மனசுக்குள்ள போயிடுச்சு. நான் போனா என் குடும்பம் அதே மாதிரி போயிடும். என்னை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, ஜெயில போட்டுருவாங்க. என்னை அடிச்சு என்னை என்ன பண்ணுவாங்க, கொன்னுடுவாங்க. எனக்கு அந்த ஏசப்பா வேணாம், ஏசு வேணாம். எனக்கு இந்த பழைய வாழ்க்கை, பழைய தெய்வங்கள் எனக்கு போறோம். அந்த ஜனங்கள் அப்படியே பின்மாற்றமா போயிட்டாங்க. எவ்வளவு துக்கம் யோசித்து பாருங்க. ஒரு குடும்பம், ஒரு ஆத்மா பின்மாற்றமா போனா நம்ம எவ்வளவு வேதனைப்படுறோம், அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். ஆனா ஒரு ஆத்மா பின்மாற்றமா போனா நமக்கு எவ்வளவு கஷ்டம் வரும். ராத்திரில தூக்கமே வராதுங்க. ஏன் இப்படி ஆச்சு, ஏன் அந்த தம்பி இப்படி பின்மாற்றமா போயிட்டாங்க அப்படி நினைச்சு நினைச்சு என்ன பண்ணுவோம், வேதனைப்படுவோம். ஆனா அந்த சகோதரி நிலைமை பாருங்க, 200 பேரும் பின்னாடி அவங்க நம்பிக்கை போயிட்டு அவங்களே என்ன பண்றாங்க, இப்ப ஏசப்பா உண்மையிலே உயிரோடு இருக்கிறாரா, உண்மையிலேயே ஒரு ஊழியத்துக்கு அழிச்சிருக்கிறாரா, உண்மையிலேயே நாங்க பண்ற ஜெபம் கேட்க பரலோகம் கேக்குதா, இல்ல நாங்க இப்படி பண்ற ஊழியத்தை அவர் அங்கீகரிக்கிறாரா? ஏன் அப்படி நடக்கும்? 200 பேர் ஏன் பின்மாற்றமா போனோம்? நான் உழைச்சது பல வருடங்கள் உழைச்சது வீணா போயிடுச்சு, சபை மூடப்பட்டுச்சு, என்னுடைய வாழ்வாதாரம் போயிடுச்சு, என்னுடைய கணவன் ஜெயில இருக்கிறாரு, உயிரோட வருவாரா, எப்ப வருவார் தெரியல, என் மாமியார் உள்ள இருக்கிறாங்க, உயிரோட வருவாங்களா, எப்ப வருவாங்களா தெரியாது. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி, 1000 கேள்வி, ஒரு கேள்வி இல்ல 1000 கேள்வி. ஏசப்பா ஒருவேளை உயிரோட தான் இருக்கிறாரா அப்படிங்கிற சூழ்நிலை. ஆனா அழைப்பு வந்துச்சு, அம்மா வாங்கம்மா, நிறைய பேர் வராங்க, வாங்க. எதுவுமே யோசிக்கலாம், அந்த அம்மா உடனே புறப்பட்டு வந்துச்சு. அல்லேலூயா. வந்தவங்க பலப்பட்டாங்க ஆண்டவருக்குள்ள, வந்தவங்க ஆரோக்கியமானாங்க ஆண்டவருக்குள்ள, வந்தவங்க அவங்களுக்குள்ள இருந்த அந்த பயம் போச்சுங்க. சாட்சிகளை கேட்டவன அந்த பயம் போயிடுச்சு. நான் மறுபடியும் அந்த ஊழியத்தை செய்வேன், விட்ட ஊழியத்தை மறுபடியும் தொடருவேன், யாரும் வரட்டும் வராம போட்டோம் எனக்கு கவலை இல்லை, ஆனா ஏசப்பா ஊழியத்தை நான் கண்டிப்பா செய்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை. அதுதாங்க கண்ணால் கண்டு, அதுதான் கண்ணால் கண்டு. அப்ப நாம வந்து நம்ம கண்ணால கண்டு என்ன பண்றோம், நம்ம ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றோம். பின்மாற்றமா போயிடாதீங்க. உங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வரும், பயமுறுத்துதல் வரும், வியாதி வரலாம், வேதனைகள் வரலாம், தயவு செஞ்சு பின்மாற்றமா போயிடாதீங்க. ஏசப்பா இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். இன்னைக்கும் அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. உங்க வாழ்க்கையில் அந்த வார்த்தை கிரியை செய்யும். ஏதோ ஒரு கட்டு உங்களை பிடிச்சு கட்டி வச்சிருக்கிறது, அந்த கட்டை அந்த வார்த்தையால் உடைக்க முடியும். அந்த வல்லமை அபிஷேகத்துக்கு உண்டு. அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். ஹல்லேலூயா. உங்க மேல ஒரு நுகம் வைக்கப்பட்டிருக்கலாம்,
ஆனா அந்த அபிஷேகத்தினாலே உங்க நுகம் முறிந்து போகும்.